Hello, my dear students and parents. Welcome back to my future YouTube channel. நான் Professor Suvanya Devi, a certified career consultant. உங்களோட career guidance க்கு சூப்பர் ஸ்பாட். இன்னைக்கு தனுவாஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வந்திருக்கு. என்ன அப்படின்னா தனுவாஸோட ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆயிருச்சு. அதை பத்தின ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ், யாரு கட் ஆஃப் மார்க் அதிகமா வாங்கியிருக்கிறா, எத்தனை கட் ஆஃப் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் சீட்டு எத்தனை, அவங்க எத்தனை சீட்டு ஃபில் பண்ணிருக்காங்க, மத்த சீட்ஸ் எல்லாம் என்னங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த தனுவாஸ் கவுன்சிலிங் பத்தி பாத்திரலாம். இந்த வீடியோ வந்து தனுவா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி தான் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாம் கூட வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனுவாஸ் அப்படிங்கிறது நீங்க பாக்கணும் அப்படின்னா தனுவாஸ் நீங்க டைப் பண்ணீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் வரும் வெப்சைட், அது பேரு தான் தனுவாஸ். அதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாவே இந்த தனுவாஸ் வெப்சைட்குள்ள நம்ம போயிடலாம். போனதுக்கு அப்புறம் இங்க யூஜி அட்மிஷன் கொடுத்திருக்காங்களா, இந்த யூஜி அட்மிஷன் இங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணணும். ஓகே, கிளிக் பண்ண உடனே இங்க என்ன சொல்லிக்கிறாங்க, first round selection list released. Okay, selected candidates will be able to download their allotment letter on 15. இன்னைக்கு 3 PM ல இருந்தே வந்து இந்த allotment order வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வெயிட்டிங் லிஸ்ட் வில் பி ஹோஸ்டட் ஆன் 15/8. வெயிட்டிங் லிஸ்டும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் பத்தி நான் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் இன்னைக்கு நான் சொல்றேன். ஸோ அதுக்கு கீழே இங்க வந்தீங்கன்னா இங்க கிளிக் பண்ணா எதுவும் வராதுங்க. இங்க கீழே வந்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் இருக்கா, NRI கோட்டன் இருக்கா, ஃபாரின் நேஷனல்ஸ் இருக்கா. தமிழ்நாடு ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா இங்க பாருங்க, செலக்ஷன் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர், வெயிட்டிங் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், அடுத்து ரேங்க் லிஸ்ட், கவுன்சிலிங் ஷெட்யூல், கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன், கவுன்சிலிங் ஃப்ளோ, டேப் ரிசல்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல வந்து செலக்ஷன் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அதை கிளிக் பண்ணணும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாவே இங்க பாருங்க, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ்க்கு எந்தெந்த இதுல அகாடமிக் 7.5 கவர்மெண்ட் கோட்டா, வொகேஷனல் ஸ்ட்ரீம், அடுத்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் ஃபார் பாய்ஸ், கேர்ள்ஸ், சில்ட்ரன், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கோட்டா. ஆனா ஃபுட் டெக்னாலஜிக்கு அகாடமிக் 7.5 கோட்டா, ஸ்போர்ட்ஸ், சில்ட்ரன்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் மட்டும்தான். ஓகே, இதுல கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் தனியா பிரிக்கல. இந்த 4 கோட்டா தான் இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி அண்ட் பவுல்ட்ரி டெக்னாலஜி எல்லாத்துக்குமே. ஓகேவா, இது எல்லாமே ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா, சோ இங்க வெயிட்டிங் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்களா, இதுலயும் இவங்க எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட். சோ இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல பாருங்க, நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். சோ வெயிட்டிங் லிஸ்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க, 45 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் நான் சொல்றேன். 45 இருக்காங்க, இதெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட். இவங்க வந்து செலக்ட் ஆகல அடுத்த ரவுண்டுக்கு. இந்த லிஸ்ட்லயே பாத்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் போறீங்களா, போயிட்டு செலக்ஷன் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த அகாடமிக்கை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 466 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்க சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது ஓவரால் ரேங்க், எத்தனாவது பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றது. அடுத்தது அப்ளிகேஷன் நம்பர், அடுத்தது நேம், அடுத்தது என்ன செக்ஸ், அவங்க கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டி கிடைச்சிருக்கு, இவங்க டோட்டல் அக்ரிகேட் ஆன மார்க்ஸ், இந்த காலேஜ், இவங்களுக்குன்னு காலேஜ் இருக்கும்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் காலேஜ் தான். கவர்மெண்ட் காலேஜ் இருக்கும்ல, அந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு எத்தனை சீட்டு வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னா 466 சீட்ஸ். ஓகே, சோ இங்க பாருங்க 200ல இருந்து எது வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, 189.000. இது இந்த சீட்லயே வந்து முடிஞ்சிருச்சு, 466 சீட். ஸோ இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் நான் ஒரு எக்ஸல் சீட்டா போட்டிருக்கேன். ஸோ இங்க பாருங்களேன், இப்போ ஒவ்வொரு கோர்ஸையும் நம்ம டீடைல்டா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி. இதோட மெரிட் லிஸ்ட் வந்து பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரிக்கு மட்டும் அகாடமிக் ஜெனரல் மெரிட், அகாடமிக் 7.5 ரிசர்வேஷன், வொகேஷனல் ஸ்ட்ரீம், vocational 7.5 reservation, sports boys, sports girls, children of ex-servicemen, differently abled quota. So total 8 கோட்டாஸ்ல வந்து அவங்க எடுக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 691 இருக்கு. சி ப்ராஸ்பெக்டஸ் போயிட்டீங்கன்னா, தனுவாஸ் யூஜி ப்ராஸ்பெக்டஸ் போயிட்டீங்கன்னா இங்க வந்து சீட் டீடைல்ஸ் ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுல பாருங்க எத்தனை விதமா அவங்க வந்து VCI, வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஆல் இந்தியா கோட்டா, தமிழ்நாடு கோட்டா, NRI கோட்டா, FN கோட்டா, அப்புறம் PM, USPY கோட்டா, அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஃபில் ஆயிருக்கிறது இந்த தமிழ்நாடு கோட்டா மட்டும்தான். ஓகே,
இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வரும். அதைத்தான் நான் கவுண்ட் போட்டிருக்கேன். இப்போ இதை மட்டும் நம்ம பாக்குறோம். தமிழ்நாடு சீட்ல மட்டும் எத்தனை ஃபில் ஆயிருக்குன்னு நம்ம பாக்குறோம். ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துனா அதே மாதிரிதான் இது எல்லாத்தையும் சேர்த்துனா இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அந்த மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இங்க கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிடெக் ஃபுட் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க, பிடெக் டைரி டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க, பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. ஓகே, இது வந்து நம்ம தமிழ்நாடு கோட்டா. இப்போதைக்கு இந்த தமிழ்நாடு கோட்டா தான் ஃபில் ஆயிருக்கு. இந்த எக்ஸல் ஷீட்ல பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 691. இந்த கோர்ஸுக்கே ஃபுல்லா இருக்கிற சீட் வந்து எவ்வளவுனா 691. ப்ரீவியஸா வந்து 660 சீட்ஸ் இருந்தது, இப்ப வந்து 691 அதிகப்படுத்திருக்காங்க. பேச்சுலர் வெட்னரி அண்ட் அனிமல் ஹஸ்பண்டருக்கு இத்தனை மெரிட் லிஸ்ட் கொடுக்குறாங்க. அதுல வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபார் ஆல் கேட்டகரிஸ்க்கு வந்து 691 இருக்கு. அதுல தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்குற சீட் வந்து 561. இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங்ல இந்த 561 சீட்ஸும் அகாடமிக் ஜெனரல் மெரிட்ல 466, அகாடமிக் 7.5 ரிசர்வேஷன்ல 40, வொகேஷனல் ஸ்ட்ரீம் 31, வொகேஷனல் 7.5 ரிசர்வேஷன்ல 2, ஸ்போர்ட்ஸ் பாய்ஸ்ல வந்து 3, ஸ்போர்ட்ஸ் கேர்ள்ஸ்ல வந்து 2, சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன்ல 2, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கோட்டா வந்து 15 561 சீட்ஸும் ஃபில் ஆயிருச்சு. இங்க பாருங்க, 466 ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு கட் ஆஃப் இருந்து எவ்வளவு கட் ஆஃப் வரைக்கும், 200ல இருந்து 189 கட் ஆஃப் வரைக்கும். அடுத்தது இந்த 7.5 ரிசர்வேஷன் 198ல இருந்து 191.500, 7.5 ரிசர்வேஷன் இருந்தாலும் 198ல இருந்து 191.500லயே ஃபில் ஆயிருச்சு. அடுத்து வொகேஷனல் ஸ்ட்ரீமும் 200 to 185.500. அடுத்தது வொகேஷனல் 7.5 ரிசர்வேஷன் 194.500, 193 to 500 வரைக்கும் ஃபில் ஆயிருக்கு. இதுவும் கம்மி தான். 7.5 ரிசர்வேஷன் பாருங்க, ரொம்ப க்ளோசிங் தான். 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான், 195 ஒரு ஸ்டூடெண்ட், 193.500 ஒரு ஸ்டூடெண்ட். அடுத்து ஸ்போர்ட்ஸ் பாய்ஸுக்கு வந்து கட் ஆஃப் வச்சு எடுக்க மாட்டாங்க. உங்களோட 12th மார்க்ஸ் வச்சு எடுக்க மாட்டாங்க, அவங்களோட ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்டை வச்சுதான் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாய்ஸ்ல வந்து 3 ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து 550 மார்க் ஒரு ஸ்டூடெண்ட்டும், 400 மார்க் ஒரு ஸ்டூடெண்ட்டும், 380 மார்க் ஒரு ஸ்டூடெண்ட். இது எப்படிங்க மேம் இந்த மார்க்ஸ் போடுறாங்க அப்படின்னா, உங்களோட சர்டிபிகேட்டோட வேல்யூ, இன்டர்நேஷனல் லெவலுக்கு ஒரு வேல்யூ, நேஷனல் லெவல், ஸ்டேட், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல், நீங்க ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா அதுக்கு ஒரு மார்க். இந்த மாதிரி அவங்க வந்து சர்டிபிகேட்டை மட்டும் கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கு மார்க் போட்டு அதுல யார் அதிகமா வாங்கியிருக்காங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபார் பாய்ஸ் இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க, மேம் ஸ்போர்ட்ஸ் கோட்டானா எப்படி போய் ஜாயின் பண்றது அப்படின்னு. ஓகே, இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வந்து டைரக்டா இது வரைக்கும் எடுத்த எல்லா சர்டிபிகேட்ஸும் எடுத்துட்டு நீங்க போய் டைரக்டா சென்னை அவங்க எங்க வர சொல்றாங்களோ அந்த பிளேஸ்ல போய் நீங்க மீட் பண்ணி அந்த சர்டிபிகேட்டோட ஸ்கோரை வந்து நீங்க குடிச்சிட்டு வரணும். அந்த ஸ்கோரை வச்சுதான் இவங்க இந்த சீட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது கெட்டதுன்னு நினைக்காதீங்க, படிப்பு பாதிக்குன்னு நினைக்காதீங்க. ஸ்போர்ட்ஸ் மூலியமாவே நீங்க ஒரு வெட்டினரி சீட்டே வாங்கியிருக்காங்க. இவங்க மார்க்ஸ் வச்சு வாங்கல, 12th மார்க்ஸ் வச்சு வாங்கல, அந்த ஸ்போர்ட்ஸ்னால மட்டும் வாங்கியிருக்காங்க. ஸோ உங்க யாருக்காச்சும் நல்லபடியா ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் வரும் அப்படின்னா கண்டிப்பா அதுல ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. அதுல நிறைய இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் போங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் லெவல் உங்களோட சர்டிபிகேட் இருந்தா தான் அதுக்கு ஸ்கோப் வந்து நிறைய இருக்கும், அதுக்கு மார்க்ஸ் நிறைய கொடுப்பாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவலை விட இன்டர்நேஷனலுக்கு வந்து அதிக மார்க்ஸ் கிடைக்கும் அந்த ஒவ்வொரு சர்டிபிகேட்டுக்கும். அதுவும் இந்த கோல்டு, பிரான்ஸ், சில்வர் இந்த மாதிரி நீங்க இன்டர்நேஷனல் லெவல் போய் வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து உண்மையாலுமே டாப் லெவல் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸில் நீங்க நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க 9th 10th 11th 12th எந்த ஸ்போர்ட்ஸுக்கு உண்டான சர்டிபிகேட் தேவைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இயர்ல மட்டும் நீங்க எடுத்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் போய் காமிச்சா அதுல எவ்வளவு கவுண்ட் வருதோ அதை வந்து கவுண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்க போய் அந்த தனுவாஸ் ப்ராஸ்பெக்டஸ்ல செக் பண்ணீங்கன்னாவே தெரிஞ்சிடும். ஓகே, அதே மாதிரிதான் ஸ்போர்ட்ஸ் கேர்ள்ஸ்ல 2 ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க, 880யும் 570 மார்க்ஸ் உள்ள ஸ்டூடெண்ட். அடுத்து சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன்ல 194லயே 2 ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆயிருக்காங்க. அடுத்து டிஃபரெண்ட்லி ஏபிள் கோட்டால வந்து 15 ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆயிருக்காங்க. இந்த டிஃபரெண்ட்லி ஏபிள்டு தான் இருக்கிறதுலே கம்மியான மார்க்ஸ், 176ல இருந்து 106 வரைக்கும் வந்து என்ன ஆயிருக்காங்க, செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, இதை நான் எப்படி போட்டேன் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, தனுவாஸ் போயிட்டு யூஜி அட்மிஷன் போனீங்களா? ஸோ யூஜி அட்மிஷன் போயிட்டு நான் சொன்னேன் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் இங்க வந்துருச்சு. ஸோ இங்க தமிழ்நாடு ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணீங்கன்னா இங்க செலக்ஷன் லிஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்கா. ஸோ இதுல
இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோட்டா இங்க எல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிறாங்களே, இதைத்தான் நான் வச்சு சொல்றேன். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோட்டா இது ஓபன் பண்ணீங்கன்னா டோட்டல் 15 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. 176.00ல இருந்து 106.000 இந்த சீட்டு கிடைச்சிருக்கு. ஸோ இதைத்தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் இங்க சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி ஸோ டோட்டல் 561 சீட்ஸ் ஃபில் ஆயிருச்சு. அடுத்தது பிடெக் ஃபுட் டெக்னாலஜி எடுத்துட்டீங்கன்னா இதுல பிடெக் ஃபுட் டெக்னாலஜில இருந்து நம்ம 4 மெரிட் லிஸ்ட் தான் எடுக்கிறாங்க. அகாடமிக் ஜெனரல் மெரிட், அகாடமிக் 7.5 ரிசர்வேஷன், ஸ்போர்ட்ஸ் வந்து காமனா பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு எல்லாம் சேர்த்தி தான், சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன். ஸோ இந்த 4 கோட்டை தான் எடுக்கிறாங்க. இதுல வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா 147 சீட்ஸ் வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல 134 சீட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு கோட்டா. ஓகே, அதுல தமிழ்நாடு கோட்டால இந்த 134 சீட்ஸும் வந்து ஃபில் ஆயிருச்சு. அதுல வந்து 122 சீட்ஸ் அகாடமிக் ஜெனரல் மெரிட் வருது. அது 200 to 179 கட் ஆஃப். அடுத்தது அகாடமிக் 7.5 ரிசர்வேஷன் 10, 192 to 181.500 கட் ஆஃப். ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரே ஒரு பர்சன் தான் 420. இதுல இந்த இடத்துல வந்து நான் அந்த ரித்விகா ஸ்ரீய வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அது ஏன்னு நான் சொல்றேன். ஓகே, ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து ஒரே ஒரு பொண்ணு தான், அது வந்து 420 எடுத்திருக்கு மார்க், ரித்விகா ஸ்ரீ. சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனும் 188ல இருக்கக்கூடிய கட் ஆஃப் இருக்கிறவங்க ஒருத்தங்க செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகே ஓகே. அடுத்தது பிடெக் டைரி டெக்னாலஜில அகாடமிக் ஜெனரல் மெரிட், அகாடமிக்ஸ் இதே 4 கோட்டா தான். அந்த 4 கோட்டால டோட்டல் சீட்ஸ் வந்து 85. டோட்டல் சீட்ஸ் டோட்டல் எல்லாருக்குமே, நாட் ஒன்லி தமிழ்நாடு கவர்மெண்ட், நான் இங்க காமிச்சன்ல அந்த டோட்டல் சீட்ஸ் ஃபுல்லா சேர்த்தி 85. ஓகே, இது ஃபுல்லா எல்லாம் சேர்த்தி பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் டைரி டெக்னாலஜி 85, 40 40 85. ஓகே, இவ்வளவுதான் சீட்டே இருக்கு. அதுல வந்து 77 சீட்ஸ் வந்து தமிழ்நாடு கோட்டா சீட்ஸா கொடுக்குறாங்க. அதுல 69 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அகாடமிக் ஜெனரல் மெரிட், அது வந்து 200 to 180 வரைக்குமே ஃபில் ஆயிருச்சு. 6 சீட்ஸ் வந்து 192 to 181.500, 7.5 ரிசர்வேஷன். நம்ம 7.5 ரிசர்வேஷன் ரொம்ப கம்மியில போய் எடுக்கலாம் அப்படிங்கறதுல இங்க இல்ல. இங்க பாருங்க எவ்வளவு மெரிட் சீட்ல தான் போயிருக்காங்க அவங்களும். ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரே ஒரு பொண்ணு 420. அதே ரித்விகா ஸ்ரீ இந்த டைரி டெக்னாலஜியும் கிடைச்சிருக்கு. சோ அந்த பொண்ணுக்கு ஃபுட் டெக்னாலஜி கிடைச்சிருக்கு, டைரி டெக்னாலஜி கிடைச்சிருக்கு. அடுத்து சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து ஒரே ஒரு பொண்ணு 187 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி அகாடமிக் ஜெனரல் மெரிட் இதே 4 கோட்டா, அதுல வந்து டோட்டலா 45 சீட்ஸ். அதுல 40 சீட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே கொடுக்குறாங்க, தமிழ்நாடு கோட்டா சீட்ஸாவே இருக்கு. இதுல 35 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 197ல இருந்து 186 வரைக்கும் கட் ஆஃப் போயிருக்காங்க. அடுத்து 3 எடுத்துட்டீங்கன்னா 192 to 181, 1 எடுத்துட்டீங்கன்னா 395 ஸ்போர்ட்ஸ் கோட்டா மார்க்ஸ் போயிருக்கு. இன்னொன்னு ஒரே ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் 187 கட் ஆஃப்ல போயிருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மட்டும்தான் ரொம்ப கம்மியான கட் ஆஃப்ல இருக்கும் வழிய, மற்றது எல்லாமே என்ன ஹைஃபை கட் ஆஃப்ல தான் அவங்க மூவே ஆயிருக்காங்க. கடைசிக்கு பாத்தீங்கன்னா 179 தான் இருக்கிறதுலே லோ கட் ஆஃபா இருக்கு. ஓகே, அதனால இந்த தனுவாஸ் அப்படிங்கிறது வந்து சீட்டுக்கு காம்படிஷன் இருக்கு. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் சீட்டுங்கிறதுனால இப்போ எல்லாமே ஃபில் ஆயிருச்சுங்க மேம் ரவுண்ட் 1 கவுன்சிலிங்லயே. அப்ப வந்து ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க்கு எப்படி கவர்மெண்ட் சீட் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் இல்லையா? அப்போ இங்க பாருங்க, இப்போ இந்த 420 ரித்விகா ஸ்ரீக்கு பிடெக் ஃபுட் டெக்னாலஜியும் கிடைச்சிருக்கு, பிடெக் டைரி டெக்னாலஜி கிடைச்சிருக்கு. இந்த பொண்ணு என்ன பண்ணும்னா ஏதோ ஒரு கோர்ஸை தான் செலக்ட் பண்ணும், பிடெக் ஃபுட் டெக்னாலஜியோ பிடெக் டைரி டெக்னாலஜியோ. ஸோ அந்த பொண்ணு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி ஒருவேளை செலக்ட் பண்றதா இருந்ததுன்னா இந்த பிடெக் டைரி டெக்னாலஜில இந்த ரித்விகா ஸ்ரீக்கு ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அந்த பிளேஸ் வந்து என்ன ஆயிரும்னா அடுத்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா பர்சனுக்கு வந்து மூவ் ஆயிரும். அடுத்த யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அது கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி இப்போ மத்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த பிவிஎஸ் ஏகச்சு வந்து ஃபுட் டெக்னாலஜிலயும் அவங்க அப்ளை பண்ணிருந்து கிடைக்குமோன்னு தெரியாம அப்ளை பண்ணியிருந்து அந்த சீட்டும் அவங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா அப்ப 2 சீட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி தான் போவாங்க, ஃபுட் டெக்னாலஜி விட்டுருவாங்க. ஓகே, அப்ப அந்த சீட் என்ன ஆகும்னா ரவுண்ட் 2 கவுன்சிலிங்ல வரும். சோ இதே மாதிரிதான் பாராமெடிக்கல் கவுன்சிலிங்லயும் இதே மாதிரிதான் வரும். இதே மாதிரி நான் உங்களுக்கு எல்லாமே நான் அந்த டைம்ல சொல்லிடுவேன், ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எந்த கட் ஆஃப் வரைக்கும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. சோ இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து கிளியர் ஆயிருக்கும். இந்த வீடியோ பத்தின ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணலாம். அவங்க கமெண்ட்டுக்கு கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். ஸ்டூடெண்ட்ஸ் இது இந்த மாதிரி தான் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். மறுபடியும் யூஜி அட்மிஷன் போயிட்டு
இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில்ஸ் போயிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் கேண்டிடேட்டுக்கு போயிட்டு இங்க பாருங்க டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர்னு இருக்கா, அலாட்மெண்ட் லெட்டர் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் டு போர்ட்டல் போனீங்கன்னா அங்க அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி அதை எடுத்துட்டு அந்த காலேஜுக்கு போய் அப்போ சொல்ற அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டு நம்ம ஜாயின் ஆயிக்கணும். அதுல யாராச்சும் அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் ஆகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சீட் வந்து ரவுண்டு 2க்கு வந்துடும். இப்படிதான் நம்மளுக்கு கவுன்சிலிங் நடக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி கவுன்சில் நடக்கும் அப்படின்ட்டு. எப்போ அந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங் நடக்கும்? இப்போ என்ன முடிஞ்சிருக்கு நம்மளுக்கு 14 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் சீட்ஸ் வந்து ஃப்ரைடே இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது ரிப்போர்ட்டிங் அட் த ரெஸ்பெக்டிவ் காலேஜஸ் எப்பக்குள்ள ரிப்போர்ட் பண்ணணும்? 17 மண்டே டு 20 தேர்ஸ்டேக்குள்ள போய் ரிப்போர்ட் பண்ணிடணும். ஸோ அப்படி ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா அந்த சீட் எல்லாமே ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வந்துடும். ஸோ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் லிஸ்ட் எப்போ வரும்? 25/8 வித் 20 அலாட்மெண்ட் ஆர்டருக்கு அப்புறம் வித்தின் 5 டேஸ்ல வந்துடும். ஓகே, அவங்களும் இந்த டைமுக்குள்ள ரிப்போர்ட் பண்ணிடணும். ஓகேவா? தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஓகே, இப்ப மத்த சீட்ஸ் எல்லாம் எப்படி ஃபில் ஆகும்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ என்ஆர்ஐ கோட்டா ஓபன் ஆயிருக்கு. அந்த என்ஆர்ஐ கோட்டால என்ஆர்ஐ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ஆர்ஐ யூஜி ஷெட்யூல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சொல்லிட்டாங்க 10/17 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிலீஸ் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து 19/8. அடுத்து ஆன்லைன் ஃபில்லிங் ஆஃப் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து 20 வரை கொடுத்துருக்காங்க. காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க 8/9. அடுத்தது மெரிட் லிஸ்ட் அலாட்மெண்ட் சீட் வந்து 9. ரிப்போர்ட்டிங் டு த காலேஜ் வந்து 16/9 வரைக்கும் பண்றாங்க. அடுத்தது வந்து அதுக்கப்புறம் சப்ஸ்கியூண்ட் ரவுண்ட்ஸ் நடக்கும். இதுல யாரெல்லாம் ஃபில் ஆகலையோ அவங்கள அடுத்த ரவுண்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கோட்டாக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள வருவாங்க. ஓகே, இப்ப என்ஆர்ஐ கோட்டாக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கவுன்சிலிங் நடக்கும், இந்த தனுவாஸ் கவுன்சிலிங். ஸோ ஆல்ரெடி நான் ரேங்க் லிஸ்ட் பத்தி ஒரு வீடியோ போட்டேன். கவுன்சிலிங் ஷெட்யூல்டு கொடுத்தாச்சு, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் தனுவாஸ் கவுன்சிலிங் நடந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லபடியா போய் இந்த கோர்ஸை சூப்பரா படிங்க. இது ஹைஃபை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஹைஃபை ஸ்கோப் இருக்கு. சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. தனுவாஸ் சீட்டை வெட்டினரி சயின்ஸ் சீட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டிமாண்ட் இப்போ அதிகமா இருக்கு. ஸோ இந்த சீட் எடுத்த எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.